மக்களை, தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தின் சார்பாக விடப்பட்டுள்ள எலெக்ஷன் எக்ஸ்பிரஸ் 2026இல் 2021ஆம் ஆண்டு நடந்த எலெக்ஷனில் வானதி சீனிவாசன் கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியை வாங்கி கமலஹாசனோட போட்டி போட்டு அருமையான வெற்றியை பெற்றார்கள். இப்போ வரக்கூடிய தேர்தலையும் பிஜேபியை சேர்ந்த வானதி சீனிவாசன் எனக்கு அதே கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியை கொடுங்கன்னு கேட்டார். வேலுமணி என்ன சொல்லிட்டாரு, என்னோட முக்கியமான நெருங்கிய நண்பருக்கு அந்த தொகுதியை கொடுத்துட்டேன், உங்களுக்கு வேறு ஏதாவது தொகுதியை வாங்கிக்கோங்க, உங்களுக்கு நானே நின்று வேலை பார்த்து உங்களை வெற்றி பெற வைக்கிறேங்காரு. வானதி செம்ம டென்ஷனில் இருக்காங்க. நான் ஏற்கனவே வெற்றி பெற்ற தொகுதி, அது மட்டும் இல்லாமல் அந்த தொகுதிக்கு நிறைய நல்ல பணிகள் செய்திருக்கிறேன், திரும்பவும் அந்த தொகுதியில் நானே நின்னா வெற்றி பெறுவேன், நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்ட ஆளை நிப்பாட்டி அந்த ஆளை ஈஸியாக வெற்றி பெற வைக்கிறீங்க, என்ன திரும்பவும் போய் கடுமையாக உழைக்க வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி வானதி பயங்கர டென்ஷனில் இருக்காங்க. அண்ணாமலைகிட்ட கூப்பிட்டு புலம்பியிருக்காங்க. என்ன அண்ணாமலை இப்படி பண்ணுறாங்கனாக்கா, நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ணாங்க, கொஞ்சம் காலத்துக்கு பொறுத்துக்கோங்கக்கான அண்ணாமலை சொல்லியிருக்காப்புல. வானதி நான் கட்சியை விட்டு போனாலும் போயிடுவேன்னு டென்ஷனில் புலம்பியிருக்காப்புல அண்ணாமலை.